எல்லோருக்கும் வணக்கம். என்னை மட்டும் தனியாக அனுப்புனாங்க, அதான் அவங்கள கூப்பிட்டேன், வந்துட்டாங்க. அது ரொம்ப நன்றி. நான் மட்டும் தனியாக போனேன். வதந்தி 2 எனக்கு மதுரையில் தான் கதையை சொன்னார் அவர். ஸோ மிஸ்ட்ரி ஆஃப் மணி அப்படின்னும்போது நான் கூட மணி கேரக்டர் தான் நானும் நினச்சேன். ஏன்னா மதுரையில் என்னெல்லாம் சுப்பிரமணியபுரம், குட்டிப்புலி, ரவுடியாக தான் எல்லாருமே யோசிப்பாங்க. யாருமே நானும் ஒரு 30 படம் பண்ணிட்டேன், யாரும் போலீஸாகவே யோசிக்கவே இல்லை. அப்போ போலீஸ் கேரக்டர் நான் மணி கேரக்டரா இல்லை போலீஸா? அப்படி இல்லை சார், நீங்கள் தான் அந்த போலீஸ் அப்படின்னு. இல்லை நல்லா யோசிச்சு சொல்லுப்பா, நான் என்ன ரவுடியாக மதுரைன்னு எடுத்தாலே நம்ம ரவுடியாக தான் கம்பாங்க. அப்போ நான் போலீஸா? இல்லை போலீஸ் தான் சார் அப்படின்னு கதையை சொல்லும்போது தான் எனக்கு ரொம்ப அது பிடிச்சிருந்தது. இது அவ்வளோ அழகாக வர்றதுக்கு காரணம் ஆண்ட்ரூ தான். அது இவ்வளோ இம்ப்ளிமெண்ட் பண்ணி டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணி அந்த கேரக்டர் எப்படி இருக்கணும், என்னவாக இருக்கணும், ஏன்னா ரொம்ப செட்டிலாக பண்ணணும். நம்ம போலீஸ்னோடனே யூனிஃபார்ம் போட்டோன்னே அப்படி வரப்பாக நின்றுக்கிட்டு அப்படி நடந்து பிடிப்போம், அப்படிலாம் நடக்கூடாது சார். ரொம்ப சாதாரணமாக சார். ஏன்னா நம்ம எல்லாரும் போலீஸ்னோட நிறைய நடிகர்கள் நம்ம கனவுல இருந்திருப்பாங்க, அந்த மாதிரி நடக்கணும். இப்படிலாம் அதெல்லாம் இல்லை சார், சாதாரண மதுரையில் இருக்க ஒரு போலீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி தான் அதில் நடிக்கணும். அந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க சொன்ன மாதிரி ஒரு நிரபராதியை காப்பாற்றணும்னு ஒரு போலீஸ் போராடுற கதை. அந்த போலீஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் இந்த வதந்தி 2 இருக்கும். அவன் எப்படியாவது இது வரைக்கும் இன்வெஸ்டிகேஷன் படம்லாம் எப்படியாவது கண்டுபிடிச்சோம்னு தோணும். ஆனால் இதில் பாவம் எப்படியாவது அவன் கண்டுபிடிச்சோம்னு போலீஸ் பக்கம் நிற்பீங்க. அப்படி ஒரு படமாக சீரியஸாக அது இருக்கும். அதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதுவும் ஏற்கனவே வதந்தி 2 அமேசானில் பெரிய ஹிட்டான ஒரு விஜய் சூர்யா சார் பண்ணியிருக்காரு. ஸோ இவங்கெல்லாம் பெருசாக போன படம். அந்த சீரீஸை செகண்ட் அதுக்கு சம்மந்தம் இல்லை. ஆனால் இது செகண்ட் சீசன் போது வேறு இன்வெஸ்டிகேஷன், வேறு ரோல் அப்படிங்கும்போது இனிமேல் என்னை ரவுடியெல்லாம் ஃபார்ம் பண்ணணும். இந்த இதை பார்த்த பிறகு நிறையா போலீஸ் கேரக்டர் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து போலீஸ் யூனிஃபார்ம் நான் ரெடியாக போட்டு வச்சுருக்கேன். யூனிஃபார்ம் ரெடியாக வச்சுருக்கீங்க. ஒரே ஒரு கிளாரிஃபிகேஷன், நான் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸோட போனேன். இவங்ககிட்ட நான் சொல்கிறேன். அதாவது எங்கள் ப்ரொடியூசர் மேலே எனக்கு ஒரு சின்ன நான் பின்னாடி இருந்து கோவப்பட்டேன். அது சொல்லிட்டார், சுப்பிரமணியன் காலேஜ் போகையில் அவங்க பார்த்தேன்னு சொன்னாங்க. அது உண்மையா? ஏன்னா இவங்க நடித்த படம், அந்த ஆட்டோ படம் ஓரம்போக்கு அப்புறம் தான் நான் சுப்பிரமணியம். ஆமாம் சார், ஆமாம் சார். அதுக்கு தான் சார் அதை ஃபர்ஸ்ட் கிளாரிஃபை பண்ணிடலாம்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் பண்ணிருந்தேன். ஆமாம் சார், சொல்லுங்க. இதே கும்பலோட சுற்றி இந்த மாதிரி ஒரு காலேஜ் நினைச்சிட்டாங்க, தவறாக நினைச்சிட்டாங்களாம், அதை பதிவு பண்ணிட்டாங்க. Actually, I think it's fair to say in our minds, I think we're always seeing you guys also as in college only. So, ஒரு valid addition. என்ன யோசிச்சிருந்தோம், அது அந்த குரூப்போட சேர்ந்து போகிறதுனால நம்ம வயசாக மறந்து போயிடுது. சார், நீங்கள் சொன்னீங்க தட் இது ஒரு சாதாரணமான போலீஸ் ஆஃபீஸர். பட் ஃப்ரம் த ட்ரெய்லர் நாங்கள் பார்த்ததுலேருந்து மூசா ரசா ஹீஸ் நாட் அ டிபிக்கல் போலீஸ் ஆஃபீஸர். ஏன்னா அந்த ஒரு இன்வெஸ்டிகேஷன் வெளியில் எவ்வளோக்கு எவ்வளோ பயங்கரமாக போயிட்டுருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ இன்டர்னலி, அதாவது அவருக்குள்ளேயும் ஒரு போராட்டம் போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த இன்டர்னல் டர்மாயிலை போர்ட்ரே பண்ணுறது ஒரு சேலஞ்சாக இருந்தது கண்டிப்பாக. ஏன்னா ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது என்ன இருந்ததுன்னா, அவர் கதை சொல்லும் போது அவன் சந்தோஷமான இருந்தான், சிரிக்கக்கூட விட மாட்டார். சார் நீங்கள் சிரிச்சிட்டீங்க, மூசா ரசா சிரிக்கக்கூடாது, சரி அப்படின்னு. நான் வீட்டிலேருந்து வரும்போதே சிரிக்காமல் தான் வரணும், அப்படி இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி தான் அவங்க சொன்னாங்க. ஸோ அது 2 நாள் 3ஆவது நாள் போகும்போது 2 நாள் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. 3ஆவது நாள் அது ஃபார்ம் ஆகிட்டோம் அப்படின்போது. ஏன்னா ரொம்ப செட்டிலாக பண்ணணும், ரொம்ப மிகைப்படுத்தி சொல்லக்கூடாது. அவன் பேர்டன்லாம் உள்ளே இருக்கும், அவனுக்கு பிரச்சனை இருக்கும், வீட்டில் பிரச்சனை இருக்கும், அதை சமாளிக்கணும், இந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும். ஸோ எப்படியாவது ஒரு நியாயத்துக்காக போராடணுன்ற ஒருத்தனோட பேர்டன் இருக்கும் பார்த்தீங்களா, அதை கொண்டு வரதுக்கு கொஞ்சம் இருந்தது. அது ஈஸியாக அது டைரக்டர் சொன்னது அப்படியே நாங்கள் செஞ்சோம், அது வந்துருச்சு. Fantastic. On that note, I think Sasikumar sir, we have a special surprise. இன்னைக்கு வந்திருக்கிற எல்லாருக்குமே ஒரு சின்ன சர்ப்ரைஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். என்னன்னு சொல்லிடுறீங்களா? ஓகே, ஸ்பெஷல் சர்ப்ரைஸ்னால் இந்த ஒரு சாங் பார்த்துட்டீங்க. இன்னொன்று கருப்பு சாமியை பற்றி ஒரு சாங். மதுரைனாலே 18ஆம் படி கருப்பு சாமி பற்றி இருக்கும். அது மியூசிக் டைரக்டர் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காரு, அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அந்த இதை ஃபஸ்ட்டு எக்ஸ்க்ளூசிவாக இப்போ உங்களுக்கு போடுறோம், பத்திரிகை நண்பர்களுக்காக சிறப்பாக. அந்த இதை இப்போ கருப்பு சாங் பாருங்கள், கருப்பு சாமி. அந்த இதோட பார்க்கும்போது உங்களுக்கு பார்த்தா அது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன், பாருங்கள். ஸோ இவரோட அப்பா சக்கரவர்த்தி எங்களோட ரொம்ப நாளாக இருக்கார். ஹீஸ் ஆர் யூனிட் ப்ரொடக்ஷன் மேனேஜர் அண்ட் பார்ட் ஆஃப் ஆர் டீம்.
ஸோ அவருக்கு இப்படி ஒரு பையன் நடிக்கக்கூடிய மாதிரி ஒரு பையன் இருக்கான்னு இந்த இதில் தான் டிஸ்கவர் பண்ணோம். இவனை சின்ன பையன்லேருந்து பார்த்துட்டு இருக்கோம். பார்த்தா வீடியோ டெஸ்ட் பண்ணும்போது பின்னி பெடல் எடுத்துட்டாப்புல. ஸோ ஹீ இஸ் ஆல்சோ ஆக்சுவலி பார்ட் ஆஃப் த ஃபேமிலி இட் செல்ஃப். We can go ahead to the... Superb. Thank you so much, sir. And with that, ladies and gentlemen, if I may request Mr. Simon to answer the next question, because Vadanthi அப்படின்ற ஒரு ஃப்ரான்ச்சைஸை பற்றி பேசும்போது கண்டிப்பாக ஒரு பெரிய ரசிகர் பட்டாளமே இருக்குது அப்படின்னு சொல்லலாம், எஸ்பெஷலி ஃபார் இட்ஸ் மியூசிக் as well. So when you are creating season 2, அதில் ஒரு எக்ஸைட்டிங் விஷயம் இல்லைன்னா உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தோணுன ஒரு தருணம் இருக்கும் இல்லையா, அதை பற்றி சொல்லுங்கள். ஓகே, ஹலோ. ஃபார்முலாலாம் எனக்கு பேச தெரியாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வதந்தி சீசன் 2 சீசன் 1 எல்லாமே சொல்கிறீங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் மியூசிக்கலாக இந்த கதையை நான் கேட்குறப்பையோ எதுவுமே அதுக்கு கீழே ஒரு சின்ன லைன் இருக்கும், மிஸ்ட்ரி ஆஃப் மணி, ஃபேபிள் ஆஃப் வெலோனி. ஸோ இதுதான் நான் வதந்தியாக பார்ப்பேன். ஆக்சுவலாக சீசன் 1 வாஸ் ஃபேபிள் ஆஃப் வெலோனி. அது ஒரு கதை, அது ஒரு வேற ஒரு கதை, வேற ஒரு லேண்ட்ஸ்கேப். சீசன் 2 அப்படின்றது வந்து மிஸ்ட்ரி ஆஃப் மணி, இது ஒரு வேற கதை, ஒரு வேற லேண்ட்ஸ்கேப். பட் ஆண்ட்ரூ கூட எனக்கு இது தேர்ட் ப்ராஜெக்ட். கொலைகாரனில் ஆரம்பித்தோம் நாங்கள் ஒர்க் பண்ண. கொலைகாரன், அப்புறம் வதந்தி சீசன் 1 சீசன் 2. ஒரு ஃபினாமினல் ரைட்டர் ஆக்சுவலாக. ஃப்ரெண்டுன்றதை மீறி மூஞ்சிக்கு முன்னாடி புகழ்றது இல்லை, பட் இருந்தாலும் உண்மையிலே ஹீஸ் அ ஃபினாமினல் ரைட்டர். ஏன்னா ஒரு எபிசோடு அனுப்புவார், மற்றவங்களுக்காக 8th எபிசோடு அனுப்ப மாட்டார், எனக்கு அடுத்த எபிசோடு அனுப்புறதுக்கே டிலே பண்ணுவார். ஸோ அந்த மாதிரி படிச்சுட்டு பண்ணுறப்ப ரெண்டு பேருமே வந்து அந்த வதந்தி அப்படின்ற கோர் வந்து ஒரு கிரவுண்டட் ரியாலிட்டி, ஒரு ஹியூமன் இமோஷன்ஸ் அதில் வந்து இருக்கும். அது நீங்கள் 2 சீசன்லேயும் அதுதான் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. ஸோ தட் ரிமைன்ஸ் த சேம். அண்ட் அதுக்கான மியூசிக்கை வி ஜஸ்ட் வாண்டட் டு மெயின்டைன். அண்ட் வதந்தி சீசன் 2ல there is a bit more celebration than season 1. அதில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க 2 சாங்ஸ் இருக்குது. வதந்தி சீசன் 1ல சாங்ஸ் கிடையாது. அண்ட் we have also introduced a new lyricist, மணி ரோமியோ. 2 பாட்டு அவர் தான் எழுதியிருக்காரு, அவரோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் இது. அண்ட் இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு லேண்ட்ஸ்கேப். ஸோ இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் உங்கள் எல்லாருக்கும். ஸோ ஐ ஹோப் யூ will all enjoy it. தேங்க்யூ. தேங்க்யூ சார். யஷ்வந்த். அண்ட் அண்ணனை பற்றி சொல்ல அப்போ மறந்துட்டேன், சாரிண்ணே. அண்ணன் வந்து என்னை பாடவும் வச்சுருக்காரு. இதில் அண்ணனும் நானும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடியிருக்கோம், டைவா கோட்டிங். பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். தேங்க்யூ ஸோ மச். அதான் எப்படி. ஸோ யஷ்வந்த் சங்க சாங், அந்த டைவா கோட்டிங் என் கூட சேர்ந்து பாடியிருக்கான். ஸோ திஸ் இஸ் கம் அவுட் நைஸ். அப்புறம் சசிகுமார் சார், நான் உங்களை மறந்துட்டேன் சார். உங்கள் படம் எங்கள் வீட்டில் ஃபஸ்ட்டு நான் எல்கேஜி படிக்கிறப்ப சுப்பிரமணியபுரம் கூப்பிட்டு போனாங்க. அப்போதுலேருந்து உங்கள் கூட ஒர்க் பண்ணணும்னு ரொம்ப ஆசை எனக்கு. தவந்து வந்து படம் பார்த்தியா சார், விதிச்சு விடுவேன். போ உட்கார். எல்லாமே காலேஜ்ன்றாங்க, ஒருத்தர் தவந்து வந்து படம் பண்ண மாட்டேன்றாங்க. எப்போனாவது வா. ஓகே, தேங்க்யூ எல்லாருக்கும். நமக்கு நன்றி. தேங்க்யூ.